1000 தான் இருந்த ஆளு இந்த ஆம்பளைங்க. அவங்க இஷ்டத்துக்கு தாங்க எல்லாம் பண்றாங்க. ஆனா வெளியில பார்த்தா மட்டும் எல்லாம் பொண்டாட்டி சொல்றது கேட்டு நடந்துட்டு இருக்கிறேங்கிற மாரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்கங்க. என்னடா எந்திரிச்சோனே ஒரு அமர்க்களமா ஆரம்பிக்கிறாள் என்னன்னு பார்க்குறீங்க? ஆமாங்க. சண்டே நான்வெஜ் செஞ்சு 2, 3 வாரத்துக்கு மேல ஆயி போச்சுங்க. எல்லாம் ஜோலின்ட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்துட்டோம். சரி இன்னைக்கு நான்வெஜ் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு, சரி ஃபிஷ் செஞ்சுக்கலான்ட்டு போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனேங்க. யூசுவலா எப்பவுமே சங்கரா மீனு, இல்லாட்டி பாறை மீனு அந்த மாதிரி தாங்க எடுத்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நெத்திலி எடுத்துட்டு வருவாங்க. சரி அதே மாதிரி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டேங்க. அங்க போயிட்டு புதுசா டியூனா ஃபிஷ் இருக்குதுடா எடுத்துட்டு வரட்டான்னு கேட்டாருங்க. ஏங்க வெட்டியில புதுசா ட்ரை பண்ணி நல்லா இல்லைன்னா என்னங்க பண்றது? கம்முன்னு எப்பவுமே இருக்கிறதே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேங்க. ஆனா அப்புறம் பார்த்து போட்டு இல்லடா பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, சூப்பரா இருக்குது, அதுதான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டாப்புடிங்க. எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்தா, அது பார்த்தா ஃபிஷ் மாதிரியே இல்லைங்க. ஏதோ நல்லா பீஃப் கறி மாரி இருந்துச்சுங்க. எனக்கு நான் பார்த்தோனே மனசே விட்டேங்க. ஐயோ! இதில எப்படி நம்ம குழம்பு வச்சு எப்படி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கே கொஞ்சம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்க. அப்புறம் சரி வல்லவனுக்கு எது குடுத்தாலும் செய்யோணும் அப்படின்னு சொல்லி போட்டு, சரி செஞ்சிடலான்ட்டு எடுத்து ஒரு கை பார்த்துடலான்னு செய்ய ஆரம்பிச்சுட்டேங்க. நம்மளுக்கு என்னமோ இந்த மசாலாவெல்லாம் தொட்டா எண்ணெய் சட்டிக்குள்ள கை விட்ட மாரி கை 2 நாளைக்கு எரிச்சல் பிடிச்சிக்குதுங்க. அப்புறம் அவர் தான் எப்பவுமே மிக்ஸ் பண்ணி குடுப்பாருங்க. அதே மாரி அவரு எல்லாம் ஃப்ரை பண்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாருங்க. நம்ம ஆஸ் யூசுவல் குழம்பெல்லாம் தாளிக்கிறதுக்கு எல்லாம் வெங்காயம், மிளகாயெல்லாம் வணக்கி அதை அரைச்சு கூட்டாக்கிட்டு, அதே மாரி ஒரு தாளிப்பு போட்டு அந்த குழம்பு அரைச்சதெல்லாம் எடுத்து உள்ள ஊத்தி, ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளிய கரைச்சி ஊத்தி, குழம்பு கொதிச்சோடனே ஃபிஷ் பீஸ் எல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இறக்கிட்டோம்னா மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு ஃபிஷ்ஷு தேவையான அளவுக்கு பொரிச்சுட்டு, நல்லா ஒரு இலைய போட்டு உட்காந்து ஒரு பிடி பிடிச்சாச்சுங்க. இப்படி தாங்க போச்சு எங்கள் சண்டே.